சென்னையில் சர்தார் 2 திரைப்பட படப்பிடிப்பு தளத்தில் சண்டை பயிற்சியாளர் 20 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து உயர்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படப்பிடிப்பு தொடங்கிய 3 நாட்களில் நடந்த இந்த சம்பவத்தால் படக்குழு சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. செய்தியாளர்கள் சாலமன், சசிதரன் வழங்கிய தகவல்கள் இவை. கடந்த 2022ஆம் ஆண்டு PS மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி இரட்டை வேடத்தில் நடித்த சர்தார் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படத்தின் 2வது பாகத்திற்கான பூஜை கடந்த வாரம் சென்னையில் விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சாலிகிராமம் பிரசாத் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நேற்று சர்தார் 2 படத்தின் சண்டை காட்சி ஒன்று படமாக்கப்பட்ட போது சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை சுமார் 20 அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த படக்குழுவினர் உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் மார்பு பகுதியில் ஏற்பட்ட பலத்த காயத்தால் ஏழுமலை இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சர்தார் 2 படக்குழுவை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஏழுமலையுடன் பணியாற்றிய சண்டை பயிற்சி கலைஞர் வினோத் மற்றும் ஸ்டண்ட் மாஸ்டர் ஜக்குவார் தங்கம் கூறுகையில், ஷாட்லாம் முடிஞ்சிருச்சு, ரோப் ஷாட்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டாங்க. 5:25க்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா அவர் மேலேருந்து கீழே நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. எல்லா சேஃப்டி இருந்தும் அவர் எப்படி விழுந்தாருன்றது ஒன்றுமே எங்களுக்கு புரியல. அந்த சவுண்டை கேட்டு தான் நாங்கள் ஓடி போய் பார்த்தோம். எல்லாத்துக்கும் சேஃப்டி பண்ணுறாரு அவர் எப்படி தடுமாறி விழுந்தாருன்றது எங்களால் இன்னும் நம்ப முடியல. அவர் ஆத்மா சாந்தி அடைனா அவங்க குடும்பத்தை நிச்சயமாக ஸ்டண்ட் யூனியன் காப்பாற்றும். எங்கள் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு எப்போதுமே இந்த ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். இடையில கொஞ்சம் நாளைக்கு இந்த ரோப்பெலாம் கட்டினதுனால சிஜி ஒர்க்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அவாய்ட் ஆச்சு. இப்போ பார்த்தா திடீர்னு எங்களுக்கு பேரிடி மாதிரி பல ஆக்சிடென்ட் நாங்கள் சந்திச்சிருக்கோம். இருந்தாலும் இது மரணங்கிறது பெரிய கொடுமை. எங்கள் வேலை தான், கரணம் தப்புனா மரணம் தான். அதை தெரிஞ்சு தான் நாங்களே போகிறோம். அதெல்லாம் அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்படுங்கிறது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. செய்தியாளர் சசிதரன் வழங்கும் கூடுதல் தகவல். தற்போது புரொடக்ஷன் மேனேஜரை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய CCTV கேமரா காட்சிகளையும் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு பணிகளில் ஈடுபட்டாரா என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரஞ்சித். நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.